பவானிசாகர் அணை கட்ட காரணமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஈஸ்வரனுக்கு திருவுருவ சிலை மற்றும் அரங்கம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை அமைச்சர் மு. சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அங்கு இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். சனீஸ்வர பகவான் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையில் பங்கேற்று மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் யானையிடம் பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தலித் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தப்பட்டது. இதில் விசிக, புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ் கட்சி, தலித் மக்கள் முன்னணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருத்தணி சித்தூர் சாலை சந்திப்பு பகுதியில் பேரணி தொடங்கி கமலா திரையரங்கம் வரை நடைபெற்றது. ஆம்ஸ்டாங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் கடன் திட்டம், அரசு மானியம், கொள்கை விளக்கம் குறித்த விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடியில் நடைபெற்றது. மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜா தலைமையில் நடைபெற்ற பேரணியை ஆட்சியர் லட்சுமிபதி துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஜூலை 10 9 வயது சிறுமிக்கு 15 வயது சிறுவனுக்கும் அவர்களின் பெற்றோர் திருமணம் செய்து வைத்ததாக சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் ஹரிதாவிற்கு தகவல் கிடைத்தது. அலுவலர் ஹரிதா இதுகுறித்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி சிறுமி மற்றும் சிறுவனை மீட்டு கெல்லிஸில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சிறுவன் மற்றும் சிறுமியின் பெற்றோர் மீது குழந்தை திருமண சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். ஈரோட்டில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையை சாலையோரம் வீசி சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னிமலை சாலையோரம் குழந்தையின் அழுகுரல் கேட்டு சென்ற பொதுமக்கள் பை ஒன்றுக்குள் பச்சிளம் பெண் குழந்தை தொப்புள் கொடியுடன் இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து குழந்தையை மீட்ட பொதுமக்கள் குழந்தையை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிந்தாமணி பஸ் ஸ்டாப் அருகில் மணமகள் மன்றம் என்கின்ற பெயரில் மதுபான கூடம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை அகற்ற வலியுறுத்தியும் இதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரியும் ஆதித்தமிழர் பேரவை கட்சி சார்பாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மதுபான கூடத்திற்கு அருகே தேவாலயம், மருத்துவமனை, பண்ணாரியம்மன் கோயில், பள்ளி மற்றும் பேருந்து நிறுத்தம் ஆகியவை உள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம் ஏரியை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் 3 ஆண்டுகளாக இந்த ஏரியை நம்பியுள்ள விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பெய்து வரும் மழையால் மதுராந்தகம் ஏரிக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறையினர் ஏரியின் தற்காலிக கரையை உடைத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி வருகின்றனர். இதுகுறித்து அறிந்த விவசாயிகள் நீரை உயர்மட்ட கால்வாயில் திருப்பினால் கருங்குழி ஏரி நிரம்பி விவசாயத்திற்கு பயன்படும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆடி மாதம் பிறந்ததையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் கூட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் போலீசார் இல்லாததால் சுமார் 1 மணி நேரம் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடுமுறை நாட்களிலும் முறையான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே வீட்டின் மேற்கூரையில் தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது. அம்மா மண்டபம் புதுத்தெரு பகுதியில் உள்ள வீட்டின் மேற்கூரையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோயில் பூட்டை உடைத்து உண்டியலிலிருந்து ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர்.
கல்பகனூர் புதூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலின் உண்டியலை திருடி சென்று அதிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டியலை வீசி சென்றனர். மாரியம்மன் கழுத்திலிருந்த 1 கிராம் தங்க தாலியையும் அவர்கள் சாலையில் வீசி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்தார். வலயக்காரனூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் சாய தொழிற்சாலையில் மிஷின் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். பல்லக்காபாளையம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இவர் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் திசையன் விலை மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு மீன் மார்க்கெட் பகுதியில் 10க்கு 8 என்ற அளவில் கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளில் மீன்களை வைத்து விற்பனை செய்யாமல் கடைக்கு வெளியே நடைபாதைகளில் பிளாஸ்டிக் மீன் பெட்டிகளை அடுக்கி அதன் மேல் மீன்களை வைத்து விற்பனை செய்கின்றனர். இதனால் மீன் வாங்க வரும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டும் மீன் மார்க்கெட்டுக்குள் செல்ல வேண்டியுள்ளது. எனவே நடைபாதையில் மீன் விற்பதை தடை செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சாலையில் செல்கிறது. காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் மூலம் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மேலையாண்டிப்பட்டி பிரிவு பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 2 வருடமாக தண்ணீர் வீணாக கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் தண்ணீர் வீணாவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் உள்ளது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடி முதல் நாளை முன்னிட்டு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தன வெள்ளிக்காப்பு அலங்காரம் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோயில் புறவு எடுப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கருப்பண்ணசாமி வேடம் அணிந்து மண்ணால் செய்த நூற்றுக்கணக்கான குதிரைகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை முழங்க இளைஞர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆடி மாத பிறப்பினை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் கடல் அலையின் வேகம் அதிகமாக இருப்பினும் வழக்கம் போல் தங்கள் குடும்பத்துடன் புனித நீராடினர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படவேடு கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலில் உள்ளது. இங்கு அம்மன் சிரசு சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் காட்சியளிக்கின்றனர். ஆடி மாதத்தில் 7 வாரங்களும் ஆடி வெள்ளி திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இந்த ஆண்டு குறைந்த அளவிலான பக்தர்களே வருகை தந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.